ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்கள் அறிய வேண்டிய ஒருவருக்கு இந்த காலை ஜபத்துக்காக ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை புதிதாக இருப்பதினால் தேவன் எங்களை பாதுகாத்து பராமரித்து புதிய கிருபைகளை பெற தேவன் எங்களை தகுதிப்படுத்தி இந்த நாளில் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த ஜபங்களை ஆசீர்வதிப்பீராக. அதை தொடர்ந்து நடக்கப்போகிற உபவாச உலகாலித்த மறுரூப ஜபத்தை இந்த நாளில் நடக்கப்போகிற ஜபங்களை ஆசீர்வதிப்பீராக. தெய்வ கரங்களை எங்களை தாழ்த்து படைக்கும் அதிசயங்களை காணப்படும் கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஜபங்களை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து காணப்படும் அதிசயங்களை காணப்படும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. இப்பொழுது பாடல் பகுதி ஆராதனை பகுதியை அவர்கள் நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேதத்திலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நம்முடைய பாரங்கள், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய வேதனைகள், வியாதிகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அதனால் நமக்கு இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணணுமா, அவரை பின்பற்ற நினைக்கிற யாராக இருந்தாலும் நம்முடைய பாரத்தெல்லாம் தூக்கி சுமந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், அவரை பின்பற்றி போயிட்டே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நாள் அந்த நித்திய ஜீவனை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதனால் இந்த அதிகாலை வேளையில் வேலை துக்கத்தோடு, பாரத்தோடு, வேதனையோடு, வியாதியோடு அவருடைய சமூகத்தில் நாம் தேடி வந்திருப்போமானால் அன்னோட பார்த்து சொல்லுங்கள், என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நான் உங்களை பின்பற்றி வரேன், என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நான் உங்களை பின்பற்றி வரேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு நம் பாடலை பாடி விடுதலையோடு உள்ளதின் ஆழத்திலிருந்து உணர்ந்து இந்த பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகோ, சிலுவை சுமந்தோராய் சீஷனாகோ, சிந்தை மாறினேன் அவை வைத்தோ, நிந்தை சுமப்பினேன் சிந்தை மாறினேன் அவை வைத்தோ, நிந்தை சுமப்பினேன் சந்தோஷம் வைத்தோ. இயேசு அவரே சுமப்பார் ஒரு
சிலுவையை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்ற எங்கள் வாழ்வையே நீராயிருக்க கத்திரிகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளில் இந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு ஆராதித்து ஒவ்வொரு தெய்வங்களுடைய இருதயங்கள் நிரப்பப்பட காணுவோம். வாழ்க்கையில் ஒரு வித்தியாசங்கள் காணப்படட்டும். பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சந்தோஷமா இருக்கீங்க. நாளிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் சங்கீதம் 19வது சங்கீதத்தை நாம் படிக்கப் போகிறோம். சங்கீதம் 19 நாம் படிக்கப் போகிறோம். நம்முடைய பிள்ளைகள் சங்கீதம் 19 சில காரியங்களை நாம் வாசிக்கலாம். இப்போ நான் வாசிக்க சொல்கிற வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். இப்பொழுது இந்த சங்கீதமானது வேதாம சங்கீதம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாம சங்கீதம் அப்படின்னா 1ஆம் சங்கீதம், அதுக்கப்புறம் 119ஆம் சங்கீதம், இந்த 19ஆம் சங்கீதம், இந்த 3 சங்கீதமும் இணைந்து வேதாகம சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் வேதத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு வேத பகுதி தான் எது? இந்த 3 சங்கீதமும். 1, 19, 119. இந்த 3 சங்கீதமும் பார்த்தீங்கன்னா வேத வசனங்களை அதிகமாக இது வெளிப்படுத்தும். ஆகவே இந்த 3 சங்கீதமும் வேதாம சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வேதாம சங்கீதத்திலே நாம் இப்பொழுது 19ஆம் சங்கீதத்தை நாம் இந்த நாளிலே சில வார்த்தைகளை நாம் அதிலிருந்து தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் 3 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. 1லிருந்து 6 வசனங்கள் வரை வானத்தின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. சொல்லுங்க. 1லிருந்து 6 வசனங்கள் எதை வெளிப்படுத்துகிறது? வானத்தின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. 2வதாக 7 முதல் 10 வசனங்கள் வரை கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. 3வதாக 11லிருந்து 14 வரை மனித வாழ்வின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். எதை வெளிப்படுத்துகிறது? மனித வாழ்வின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகவே 3 பிரிவுகளாக இந்த சங்கீதத்தை பிரித்திருக்கிறார்கள். 14 வசனங்களை கொண்ட இந்த சங்கீதம் தாவீது ஏற்றின பாடின பாடல் என்று சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் அது தெரிந்த ஒரு விசேஷம். ஆகவே இந்த வேத வசனங்கள் நமக்கு மிகவும் நல்ல ஆவிக்குரிய கருத்துக்களையும் விஞ்ஞான ரீதியான சில கருத்துக்களையும் மனித வாழ்வுக்கு தேவையான சில கருத்துக்களையும் இது நிறைய விஷயங்களை வெளிப்படுத்துகிறது. அதிலே நம்ம இப்பொழுது 7ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்க பார்க்கலாம். 7வது வசனத்தை வாசிக்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை என்ன செய்கிறது? உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். எல்லாரும் பதில் சொல்லணும். நம்ம டைரக்டாக தான் ஜெபம் நடத்துகிறோம். அதனால் நம்ம லைவில் மாத்திரம் நடத்தலை. நீங்கள் கீழே 12 பேர் இருக்கீங்க. அதனால் 15 பேர்கிட்ட பாருங்க. நீங்களும் வாயை திறந்து பேசணும். அதனால்
அப்போ தான் வசனங்கள் வந்து உங்களுக்கு ஏறும். பார்த்தீங்களா, அங்கே ஒரு தலை ஆடிட்டு இருக்கு, அந்த பக்கத்தில் இருந்து ஒருத்தர் என்ன செய்யுங்க, அப்படி கொஞ்சம் அனலாக்கிட்டு இருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் அல்லேலூயா சொன்னல. நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு லைவ்ல உங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்கள் இருக்கிறீங்கிறது அடையாளம் வந்து நீங்கள் அடிக்கடி அல்லேலூயா சொன்னால் அவங்க நினச்சிக்குவாங்க, பரவாயில்ல இங்கே கீழே கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கிறாங்க, அதனால தான் ஃபாஸ்ட் பிரசவம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தெரியும் எல்லாருக்கும். ஆகவே நான் கர்ப்பான தேவனுடைய பிள்ளையே நம்ம சொல்ல பார்க்கலாம். அது என்ன செய்கிறது? ஆத்மாவை கர்த்தருடைய வேலை என்ன செய்கிறது? ஆத்மாவை. இந்த உலகத்தில் ஆத்மாவை உயிர்ப்பிக்க எதுவுமே இல்லை. ஆனால் ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறது ஒன்றே ஒன்று, இந்த வேத வசனம் தான். அல்லேலூயா சொல்ல போகிறான். இந்த வேத வசனம் ஆத்மாவை கண்டிப்பாக இது உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது உயிரை தருகிறது, உயிரை தருகிறது. நல்லா கவனிக்கணும், இது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. இந்த உலகத்தில் இது எங்கேயும் நம்ம விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா ஒரு மனுஷனும் ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக சினிமா தேட்டருக்கு போகிறான், கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக சீட்டு கட்டு விளையாடுறான், கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக விபச்சாரம் பண்ணுறான், கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக பல பாவங்களில் ஈடுபடுறான். அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான். ஆனால் உண்மையான நமக்குள்ள இருக்கிற ஆன்மா அது வந்து உயிரடையணும், அது வந்து நித்தியமாக சந்தோஷமாக இருக்கணும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே வழி வாய்ப்பு வேதவசனம் தான். இந்த வேதவசனம் இல்லாமல் நம்முடைய ஆத்மாவிலே எந்த விதமான உயிர்ப்பும் கிடையாது. அது உள்ளான ஆத்மா. அந்த உள்ளான ஆத்மாவுக்கு இந்த உலகத்தில் எந்த ஆகாரமும் கிடையாது, எந்த ஆகாரமும் கடையிலும் விற்கல. அதனால இந்த ஆகாரம் இந்த பைபிள் இடத்துல தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பைபிள் தான் நமக்கு இந்த ஆகாரத்தை கொடுக்கும். ஆகவே அதனால இந்த வசனங்கள் அத்தனையும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது. உள்ளான மனிதனை அது பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. இது தேவனுக்கு பிரியமான பாதையிலே உங்களை நடையும் கொண்டு சேர்க்கிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த வேத வசனத்தை கேட்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வேத வசனத்தினாலே அவர்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை இந்த காரியங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்கள் ஒரு வசனத்தை படிங்கள். இது ஒவ்வொரு வசனத்துக்கும் நமக்கு நிறைய கோர்வை வசனங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் சொன்னால் ஒரு வசனத்தை தான் நம்ம படிக்கலாம், அடுத்த வசனம் படிக்க முடியாது. அதனால இப்பொழுது அடுத்தது என்ன வசனம் படிக்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது. இந்த வேத வசனங்கள் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது. சோதரன், இருதயம் என்றால் நம்ம அது உண்மையிலேயே அப்படி அந்த இருதயம் வந்து அப்படி செயல்படாது. ஆனால் அதையும் ஆன்மாவாக குறிப்பிடுகிறோம். பாருங்கள், இருதயம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அது என்ன செய்யுது அப்படின்னா பிளட்டை வாங்கி என்ன பண்ணுது, அது அந்த பிளட்டை வந்து அதை மாற்றி மாற்றி அதை என்ன செய்யுது, அது நமக்கு வெளியிலே அனுப்புகிறாங்க. அதெல்லாம் பல முறை ஒரு எத்தனையோ முறை ஒரு மணிக்கூருக்கு அடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆத்மா வந்து பிளட்டை வந்து நமக்கு மாற்றி மாற்றி அதை என்ன செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அது வந்து அப்படி அது ஒரு வேலையை அதை செய்து கொண்டிருக்கிறது. அந்த இதயம் என்று சொல்லுகிறது அதுவும் ஆன்மா தான். பாருங்க, அந்த ஆன்மா தான் இன்னைக்கு உங்களே நீங்கள் என்ன பண்ணுறது, கத்தருக்குள்ளே அந்த மரண வசனத்தை கேட்கும்போது அது நம்ம என்ன செய்கிறதா சொல்லுங்க, என்ன செய்கிறது? பைபிள் படிக்கிறவங்கம்மா பைபிளே கொண்டு வரணும். மைக்கை கையில் வச்சுங்க. மைக் கையில் வச்சு நீங்கள் மைக்கில் சொன்னால் தான் எனக்கு காதல் விடணும். நீங்கள் சும்மா சொல்லிட்டு இருந்தால் காதல் விட. நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க. சொல்லுங்க இப்போ சொல்லுங்க. இருதயத்தை அது என்ன செய்கிறது? சந்தோஷிப்பிக்கிறது. அல்லேலூயா. அந்த பார்க்கிறது தான் வேத வசனத்தை கொண்டு நம்ம பார்க்கும்போது எந்தெந்த காரியத்தையோ நம்ம படிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் கொஞ்சம் அப்படிதான். இந்த இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது என்று சொல்லுகிறது. அது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆன்மாவில் நம்ம ஏற்கனவே வாசித்தது போல நம்முடைய ஆன்மாவிலே ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை, நிறைவான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த ஸ்தோத்திர வேத வசனத்தை குறித்து உண்டான தெளிவு. ஆகவே இந்த அருமையான வேளையிலே நாம் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது. ஏற்கனவே நம்ம படித்தோம் 7ஆம் வசனத்தில் என்ன செய்கிறது? ஆத்மாவை என்ன பண்ணுதா? உயிர்ப்பிக்கிறது. அந்த உயிர்ப்பித்தல் எதையா பண்ணும்போது அதாயா இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது. அந்த உயிர்ப்பு
மனிதனுக்குள்ள வருகிறதோ அவனை தான் அதை சந்தோஷப்படுத்துகிறது. பார்த்தீங்களா? எல்லாருக்கும் அல்ல, அவனை தான் அதை சந்தோஷப்படுத்துகிறது. அது உயிர்ப்பிக்கப்படணும். ஸ்தோத்திரம். பாவங்களிலிருந்து பாவத்தின் ஆழத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்படணும். பிசாசின் பிடியிலிருந்து உயிர்ப்பிக்கப்படணும். பாவ சுபாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்படணும். இப்படி எல்லா விஷயங்களிலும் உயிர்ப்பிக்கப்பட எதற்கு உயிர்ப்பிக்கப்படணும் என்று சொன்னார்? உங்க இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுக்காக. நீங்க போத கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். அதனால அந்த சந்தோஷத்திற்காக தேவன் நம்ம உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பித்த உடனே ஆண்டவர் அடுத்த வேலை என்ன செய்யறாருன்னா, நமக்கு வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களை அள்ளி குவிக்கிறார். நிறைய சந்தோஷங்கள், இறந்து போன சந்தோஷங்கள், அது ஏது எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்து அப்போ சொன்னார், பவுல் சொன்னார் பார்த்தீங்களா, நீங்க எப்போது சந்தோஷமா இருக்கிறது. மறுபடியும் அவங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க எப்போது எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். இந்த வேதம் ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து சொல்றது என்னன்னா, நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். அது எதனால உண்டாகும் அப்படின்னு கேட்டால் இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் உண்டாகும். நீ இந்த வசனத்தை கேட்கணும். நீ வசனத்தை கேட்கல அப்படின்னு சொன்னால் நம்மளாம் பிறந்தே நமக்கு வேஸ்ட்டு தான் சொல்ல முடியும். வேத வசனம் அவ்வளோ முக்கியமானது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா புஸ்தகத்தையும் போல இது ஒரு புஸ்தகம் அல்ல. அதை தொடர்ந்துள்ள வார்த்தை படிக்க பார்க்கலாம். அதை தொடர்ந்துள்ள வார்த்தை படிக்க ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? இப்ப என்ன சொல்றது? கர்த்தருடைய கற்பனை என்ன செய்யறதா? தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த ஆத்மாவுடைய சந்தோஷத்தை கொடுத்த பிறகு அந்த சந்தோஷம் நமக்குள்ள நிறைவாகும் போது அடுத்தது பாருங்க, அவருடைய கற்பனை எல்லாம் கைகொள்கிற நல்ல எண்ணத்தை நமக்கு உண்டாக்குகிறது. அது நம்ம வாழ்க்கையில அந்த கற்பனை கொண்டு என்ன செய்கிறார் பாருங்க, நம்முடைய கண்களை தெளிவாக்குகிறது. அல்லேலூயா. சிலருக்கு என்ன பண்ணணும் யாரு பண்ணணும் சில நிலையில தெரியாது. ஆனால் இந்த வேத வசனத்தை கேட்கும் போது தான் சில பேர் வேத வசனம் கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் வேத வசனம் பிடிக்காது. ரொம்ப நேரம் வசனம் கேட்கறது பிடிக்காது. சில ஞாயிற்றுக்கிழமைலாம் அது வில்லேஜில் இருக்கிற சில சமையல்லாம் கூட பரவாயில்ல, டவுனில் இருக்கிற சில சமையல்லாம் பார்க்கணுமே, வேதாவசனம் கேட்கறதுனா நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால என்ன டைம் வருவாங்க தெரியுமா? பிரசங்கம் முடியும் ஒரு நேரத்துக்கு சில நண்பர்கள் வருவாங்க. சோதனை அதுக்கு என்ன அர்த்தம்னா, உன் பிரசங்கத்தை கேட்க எனக்கு தெரிய முடியாது, அதனால தான் நான் லேட்டாக வரேன், அவ்வளோதான். ரொம்ப நேரம் தேவஸ்தானத்தில் உட்கார முடியாது. ஆனால் மருத்துவமனையில் போய் எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காருவாங்க. ஆமாம், ஒரு ரேஷன் கடையில் போய் கூட அவ்வளோ நேரம் உட்காருவாங்க. ஏன் பஸ்ஸு கூட அவ்வளோ நேரம் உட்காருவாங்க, ட்ரெயினுக்கு உட்காருவாங்க, ஃப்ளைட்டுக்கு உட்காருவாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? தேவஸ்தானத்தில் உட்கார்ந்து வசனம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வசனத்தை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா அது உங்களை உயிர்ப்பித்தரும், உங்கள் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும். அடுத்தது அது உங்கள் கண்களை என்ன செய்யும்? அது தெளிவாக்கணும். அதனால நீங்கள் அதை கேட்க வேண்டாம். ஏன்னா பிசாசுடைய உபதேசம் என்னன்னா, நீ வசனத்தை கேட்காம, நீ வசனத்தை கேட்காம நீ எவ்வளவு தூரம் தள்ளி 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 போறியோ அவ்வளவு தூரம் உங்களுடைய ஆசீர்வாதம் தள்ளி 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 போயிட்டு இருக்கு. ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளை, உங்களோட ஆசீர்வாதத்தை நீங்கள் தான் தங்கப்படணும். வேத வசனத்தை அலட்சியப்படுறது. ஏன் காலநிலையில் நம்ம உபதேசம் பண்ணுறோம் என்றால், கர்த்தருடைய பிள்ளை இந்த வேதத்தில் இருக்கிற மகத்துவம் வேற எதுவும் இல்லை. அதனால தான் கொஞ்ச நேரமாக வசனத்தை நம்ம தியானிக்கலாம். ஒரு காலநிலையில் ஒரு அரை மணி நேரமாக இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம். ஆகவே கற்பனை என்று சொல்லுகிறது. சட்டப்படி பார்த்தீங்கன்னா அந்த கற்பனையில், அந்த கட்டளைகளில் நிறைய கற்பனை இருக்கிறது. நம்ம கண்களுக்கு தெரிந்தது 10 கட்டளை, 10 கற்பனை, அப்படித்தான் நமக்கு தெரியும். ஆனால் வேதத்திலே 613 கற்பனை இருக்கிறது. பார்த்தீங்களா? ஒரு அப்படியே மேலே வரும்போது 70 கற்பனை வரணும். அப்புறம் அந்த 70 தாண்டி டோட்டலாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு கற்பனைகளையும் எண்ணி பார்க்க போனால் 613 கற்பனை வருகிறது. இந்த 613 கற்பனையை இஸ்ரவேல் ஜனங்கள் கைக்கொள்ள முடியல. இதுவரைக்கும் கைக்கொள்ள யூதர்கள் தான். அந்த யூதர்கள் ஆண்டவர் கொடுத்த இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் அவங்களால கைக்கொள்ள முடியல. ஆனால் இதை கைக்கொண்ட ஒரே ஒரு புருஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் ஒருவர் தான் இந்த அத்தனை கற்பனைகளையும் கட்டளைகளையும் பிதாவாகிய தெய்வம் மனுகுலத்திற்கு கொடுத்த
அத்தனை கற்பனைகளையும் கை கொண்ட ஒரே புருஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கற்பனைகளை மக்களுக்கு எழுதி கொடுத்தாரு. நீ இதை பண்ணு, நீ இதை படி, இதை செய் அப்படிலாம் செஞ்சாரு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். ஆனால் மக்கள் அதை செய்ய முடியல. ஏன்னா நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிறது அது அவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம், எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆகவே அந்த கற்பனைகளை ஆண்டவர் நிறைய கற்பனைகளை கொடுக்கிறார். அந்தந்த காலகட்டத்திலே ஒரு சில கற்பனைகளை கொடுப்பார். சோதரன் அறிவு காலத்திலே ஒரு கற்பனையை கொடுப்பார். சோதரன் பிள்ளை பேர் காலத்திலே ஒரு கற்பனையை கொடுப்பார். மனைவி கற்ற காலத்திலே ஒரு சில கற்பனை கொடுப்பார். இப்படி பார்த்தீங்கன்னா மனிதர் விவசாயம் பண்ணுறவனுக்கு ஒரு கற்பனை கொடுப்பார். இப்படி நிறைய கற்பனை இருக்கு. 613 கற்பனை இருக்கிறது என்று சொல்கிறாங்க. இந்த 613 கற்பனையும் ஒரு ஒரு ஞாபகமான முறைமைப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கை கொண்டாடா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப சிரமம். அது அப்படி இருக்காது. இப்படி வேத வசனத்தில் நமக்கு நிறைய நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உண்டு. சார் இப்போ நீங்கள் படிக்க பார்க்கலாம். 9ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. ஒருவன் தேவ சமூகத்தில் நிலைத்திருக்க வேண்டுமானால் அவன் எப்போது ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு இருப்பான் என்றால் அவன் நிச்சயமாக நிலைத்திருப்பான். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டதாயா ஆண்டவருக்கு பயப்படுற பயம் வரும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத வரைக்கும் எந்த பயமும் நமக்குள்ள வராது. நம்ம பயந்து வாழ மாட்டோம். உலகத்தில் மனிதனுக்கு பயப்படுவோம். ஆனால் அதை குறித்து பயந்து என்ன சொல்லுது? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணீர் விடுவிக்கும். ஆனால் தெய்வத்துக்கு பயந்து வாழ்கிறவன் யாரோ அவனுடைய வாழ்க்கையில தான் அவருக்காக நினைத்திருக்கிற ஒரு நல்ல அனுபவம் பிறக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர் திருச்சபையில வந்து ரொம்ப அருமையாக காணப்படுவார்கள். திருச்சபையினுடைய எந்த விஷயத்தையும் தள்ளி வைக்க மாட்டாங்க. அந்த கட்டளைகளுக்கும் எல்லா காரியங்களுக்கும் அந்த உடந்தையாக இருந்து திருச்சபையினுடைய எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு சொல்லி திருச்சபைக்காக அந்த காரியங்களெல்லாம் கை கொண்டு சபைக்கு சாட்சியாக இருப்பார்கள். அவங்க ஆண்டவருக்கு பயப்படுறவங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்படாதவங்க சோதரர் எதிலையுமே நினைத்திருக்க மாட்டாங்க. ஒரு காரியத்தை நினைத்து விசுவாசத்தை நினைத்திருக்க மாட்டாங்க. அன்பில் நினைச்சிருக்க மாட்டாங்க. பொறுமையில் நினைச்சிருக்க மாட்டாங்க. கிருபையில் நினைச்சிருக்க மாட்டாங்க. இப்படி எதுலையுமே நினைச்சிருக்க மாட்டாங்க. எல்லாம் சில காலம், அவ்வளோதான். எல்லாமே சில காலம் தான். சோதரர் இப்போ தண்ணியெல்லாம் மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் சேரும். உடனே ஒரு கூட்டம் வரும். என்னது என்று சொல்லி சில கூட்டம் வரும். ஆனால் தண்ணியெல்லாம் குறையுமா அந்த கூட்டம் போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். இன்னும் சில காலம் இருக்குது. அப்படியே லைட்டாக கரையாப்பத்துலேருந்து சில எறும்புகள் அப்படியே மேலே வரும். கடைசியில் பார்த்தா அதான் ஈஸியாக மாறிடும். அது மாறி இப்படி வெளிச்சம் எங்கெல்லாம் அடிக்கிறதோ அங்கெல்லாம் போயிருந்துச்சு. படப்படாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எதிர்த்து செய்யும். கொஞ்சம் நாள் இல்லை, கொஞ்சம் நேரம், அவ்வளோதான். படப்படாகும். அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே கிடக்கும். கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் கீழே கிடக்கும். அவ்வளோதான். அதனுடைய தலையெழுத்து முடிவு வச்சு அது மாதிரி தான் அநேக வேத வாசனத்தை கேட்காத வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நானும் நினைச்சிருக்க மாட்டோம். ஏன்னா வேத வசனம் ரொம்ப ஆசீர்வாதமான அருமையான தெய்வத்திலே அது ஸ்தோத்திர ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அது செய்யக்கூடியது. அது நேர்த்தியாக நம்ம நடத்தக்கூடியது. அதில் நம்ம நினைச்சிருக்கணும்னா வசனத்தை எப்போது கேட்குறவங்களா இருக்கணும். இதுக்காகவே சில பேர் ஆண்டுடைய சமூகத்தில் இணைத்திருப்பார்கள். எங்களுக்கு அறிமுகமான எங்களுக்கு பாஸ்டருடைய தம்பி ஒருவர் நல்ல பைபிள் காலேஜெலாம் படிச்சுட்டு வந்து எங்களுக்கு டீச்சராக நல்ல ஒரு போதகராக காணப்பட்டார். அவரையும் தனியாக ஒரு இடத்துல ஊழியம் செய்கிறார். அவர் ஊழியம் செய்கிற இடத்துல ஸ்தோத்திரம் எப்பொழுது அவர் சபையை நடத்தி வருகிறார். நல்ல ஒரு பெரிய திருச்சபையை நடத்துகிறார். அப்படி நடத்தும் போது அங்கே அந்த அவருடைய விசுவாசிகள் நல்ல வேத வசனத்திலே வளர்க்கப்படுகிறார்கள். அவர் நல்ல அந்த பைபிள் ஸ்டடி தான் நல்லா நடத்துவார். வேத வசனத்தை குறித்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அவர் பத்மமொழி பைபிள் காலேஜில் படித்தவர். அதனால் அவர் நல்ல ஒரு டீம், அந்த டீம் அப்போ உருவாகி வந்தவர். அதில் வந்து நல்ல ஆவிக்குரிய நல்ல பழக்கத்திலே இன்றைக்கும் விசுவாசிகள் சொந்த வீடை கூட விட்டுட்டு சபைக்கு பக்கத்திலே ஒரு வாடகை வீடு எடுத்து வேத வசனத்தை கேட்கணும், ஜெபிக்கணும், காலையில் ஜெபத்துக்கு போகணும்னு சொல்லி பக்கத்திலே வந்து வீடை பார்த்து அந்த வீட்டில் இன்றைக்கும் தங்குறாங்க. அந்த சபையை சுற்றிலும் பார்த்தா விசுவாசிகள் வந்து நிறைய இருப்பாங்க. காலையில் ஜெபிக்கும் போது எல்லாரும் அப்படி வந்திருப்பாங்க. இப்படி நல்ல ஒரு அருமையான ஊழியத்தை செய்கிறார்.
அது வேத வசனத்தின் மேலே அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆர்வம், வசனம் கேட்கணும். ஏன்னா அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கறதுனால அவருக்கு எப்போதும் பயந்து நடக்கிற ஒரு நல்ல சுபாவத்தை கர்த்தர் கொடுக்குறார். அது மாத்திரம் இல்லை, அவங்க எப்போதும் ஆண்டவர்களை நினைச்சிருக்கிறதுக்கு ஏதுவாக அந்த வழி வாசலை திறக்கிறது. அவங்க எப்போதும் கர்த்தருக்குள்ளே நினைச்சிருப்பாங்க, ஆண்டவர்களை நினைச்சிருப்பாங்க, விசுவாசத்தில் நினைச்சிருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் நமக்கு இன்றைக்கி விசுவாசம் நினைக்க மாட்டோம், நிறைய விஷயங்களை நினைக்க மாட்டோம். கொஞ்ச நாள் எல்லாம் தீர்மானம், அவ்வளோதான். கொஞ்ச நாள் தீர்மானங்களை எடுத்துட்டு அப்படியே விட்டுருவோம். இது காரணம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரியவங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வசனத்தை கேட்கறதுல என்னைக்கு உங்கள் ஆத்மா சோர்வு வருகிறதோ, என்னைக்கு நீங்கள் அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிறீங்களோ, அன்னைக்கு நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த வசனத்தை படிக்கும்போது படிக்க பார்க்கலாம், 10வது வசனம். அதில் என்ன சொல்லுங்க? அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமானவைகள். பார்த்தீங்களா எப்படி இருக்கிறது? தேனிலும் மதுரம். அருமையான தெய்வ பிள்ளை, அது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த வசனத்தை கேட்கும்போது அவன் பரிசுத்தம் அடைகிறான். பார்த்தீங்களா, அவன் பரிசுத்தம் அடைகிறான். அந்த வசனத்தை கேட்கும்போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்காக வாழணும், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக போகணும்னா அந்த எண்ணங்கள் வரும். என்ன சில பேர் வசனத்தை கேட்கும்போது தான் அநேகர் என்ன செய்வாங்க, ஆண்டவருக்காக நான் வாழணும்னு தீர்மானம் எடுப்பாங்க. ஆனால் வசனத்தை கேட்காத சில பேர் இருக்கிறாங்க உலகத்தில், ஏதுக்காக வாழணும்னு. அது நல்ல வாழ்க்கை கிடையாது. வேத வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற பாருங்க, அப்படி வார்த்தை கேட்டு அதன்படி தன் வீட்டை கட்டின புத்தியுள்ளதான். அப்படின்னா கண்மலை மேலே தன் வீட்டை கட்டினா புத்தியுள்ள மனுஷனுக்கு தான் அவன் விடுவாங்க. ஆனால் அவனோட வார்த்தையை கேட்காம தன் இஷ்டமோட மணல் மேலே கொண்டு போய் தன் வீட்டை கட்டின மனுஷனை புத்தி இல்லாத மனுஷனை கூப்பிடுவார்கள். இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையில் தங்கள் வீடுகளும் தங்கள் தரிசனங்களும் தங்கள் கோட்டைகளும் சீக்கிரமாக இணைந்து விடுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க கண்மலையாக இயேசு வீட்டை கட்டாம தங்கள் மனம் மாம்சம் விரும்புகிறபடி ஒரு வீட்டை கட்டலான்னு நினைக்கிறாங்க. அது நிலைக்காது, அந்த வீடு நிலைக்காது. அது மழை வரும்போது, காற்று அடிக்கும் போது உடைஞ்சு விழுந்துடும். பார்த்தீங்களா, உடைஞ்சு விழுந்துடும். இப்போ கூட ஸ்தோத்திரம், மலை பிரதேசங்களிலே வீட்டு கட்டுறதுனால எல்லாரும் மலை பிரதேசங்கள் நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் என்று சொல்லி தான் வீட்டை போய் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் மலை பிரதேசங்கள் ஸ்ட்ராங் இல்லை என்கிறத இப்போ நம்ம சரிமூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். பார்த்தீங்களா, நேற்று இரவு அந்த மண் சரிவு கடந்து வருவதை பார்த்தேன். எங்க தண்ணி ஓடுவது போல மண் சரிவு ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன ஓடுவது போல? தண்ணி எப்படி ஓடும், அதே போல அந்த மண் சரிவு இறங்கி அது பாட்டு ஓடும். ஹல்லேலூயா. நான் தண்ணி ஓடுறத பார்த்துருக்கேன், அக்கினி ஓடுறத பார்த்துருக்கேன், அக்கினி குழம்புகள் ஓடுறத பார்த்துருக்கேன். ஆனால் மணல் கூட ஓடுறத பார்த்துருக்கேன், கொஞ்சத்தோடு ஓடும். ஆனால் ஒரு மலை சரிந்து தண்ணீரை போல அந்த பாறையில் ஓடுறத நேற்று தான் பார்த்தேன். எனக்கு அதை தீர்ந்திக்கவே முடியல. ஸ்தோத்திரம். அவ்வளவு கொடுமையாக அந்த வீடுகள் மேலே அப்படியே மழை சரிந்து வந்து தண்ணி மாதிரி அப்படியே போய் நிரம்பிடுவாங்க. நிரம்பி அவங்க நடந்த இடம் ரோடு எல்லாம் மேடாக மாறிடுச்சு, வீடெல்லாம் ஓடிடுச்சு. இது போக போக தான் அதை ஒவ்வொன்றா இப்போ காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் இடத்துல எடுத்ததெல்லாம் காமிச்சாங்க. இப்போ நிறைய விஷயங்களை அது எப்படிலாம் அந்த மலை சரிந்ததுங்கிறத வரிசையை காமிக்கிறாங்க. சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வெளியே கொண்டு வராங்க. பயங்கரமாக இருக்காங்க பார்க்கவே. ஸ்தோத்திரம். மலை பிரதேசங்களில் இருக்கிறவங்களுக்காக நம்ம வேண்டிக்கணும், கண்டிப்பாக ஜெபிக்கணும். அருமையான தெய்வ பிள்ளைகள், இந்த நாளில் தேனிலும் தென்கூட்டிலிருந்தும் ஒரு தேனிலும் மதுரமானவைகள் தான் வேத வசனங்கள். இந்த வேத வசனத்தை நம்ம அலட்சியம் பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளை, இந்த வேத வசனத்தை நம்ம அலட்சியம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரம். அப்படி அலட்சியம் பண்ணுறதாங்க நமக்கு என்ன ஆசீர்வாதம்? ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் படிக்க, அடுத்த வருஷம் படிக்க. அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கை
எச்சரிக்கிறது. வேதவசனம் பயங்கரமாக எச்சரிக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளை, நல்லா யோசிப்பாருங்க. 119வது சங்கீதத்தில் இத்தனை வசனங்கள் நம்ம எச்சரித்து நம்ம சரியான இடத்துல வழிநடத்த அதை பார்க்கறது கர்த்தருடைய பிள்ளை. அதனால் ஸ்தோத்திரம் நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக நினைத்து கொள்ளாதீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவர் அமிதமாக ஸ்தோத்திரம் பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அதனால் வேத வசனத்தை யாரும் அலட்சியமாக எண்ணி விட்டு விடாதீர்கள். வேத வசனத்தை கேட்க 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 நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 1ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது படிக்க பார்க்கலாம். 1ஆம் வசனம் படிங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. பார்த்தீங்களா? வானத்தின் மகிமையை அது வெளிப்படுத்துகிறது. இப்போ நம்ம கேட்ட வசனங்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையும் வேதத்தின் மகத்துவங்களையும் நம்ம நிறைய வசனங்களை கேட்டோம். இப்போ ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். இப்போ வானத்தின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. திரும்ப படிங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அவருடைய கரத்தின் கிரியை அறிவிக்கிறது. இப்போ அந்த சங்கீதக்காரன் தாவீதுக்கு அந்த தியானம் அவர் எப்படின்னா அவர் கொஞ்சம் ஆடை மேய்ச்சிட்டு இருப்பார்ல. அப்போ அந்த ஆடு மேய்ச்சிட்டு ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கோம். அப்போ என்ன பண்ணுவார்னா அப்படியே உட்காந்து சில விஷயங்கள் எல்லாம் பார்ப்பார். சோதனை அப்படி உட்காந்து அப்படி வானத்தை பார்த்துட்டே இருப்பார்னு நினைக்கிறேன். அந்த சூரியன் சந்திரன் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா அவர் அதிகமாக தூங்கின இடம் வெட்டவெளி தான். வெட்டவெளியில் தான் ஆடுகள் மத்தியில் ஒன்றோடு ஒன்றா இருந்து நிறையா தூங்கி எப்போதும் அவர் அந்த ஆகாயத்து நட்சத்திரங்களையும் அந்த நிலவும் சூரிய சந்திரனை இதெல்லாம் அவர் அதிகமாக பார்த்த நாட்கள் உண்டு. அதனால் இதை பார்த்து 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 அவர் அதை வச்சு எவ்வளோ வியாக்கியானமாக அதை எழுதியிருக்கிறார் பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வானத்தின் மகிமையை வெளிப்படுத்தின சங்கீதக்காரன். அதனால் அவருக்கு நிறைய விஷயங்களை தேவன் கற்றுக் கொடுத்தார். ஆகவே தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தருக்குள்ளே நினைச்சிருக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. அவருடைய வசனத்தை கேட்டால் தான் நம்ம அவருக்குள்ளே நினைச்சிருக்க முடியும். தயவுசெய்து வசனத்தை கேட்கறதுக்கு ஒப்பு கொடுங்க. இது யார் கேட்டாலும் சரி, இந்த 19ஆம் சங்கீதத்தினுடைய விளக்கம் நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வசனத்தினால் நிரப்பப்படணும். அதுதான் தேவனுடைய திட்டம். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் வசனத்தின் விளக்கத்தை ஆண்டவர் நாங்கள் கற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய வசனத்தின்படி எங்களை இந்த நாட்களில் உயிர்ப்பியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் வசனத்தில் நிலைத்திருந்து ஆண்டவருக்காக மிகுந்த கனிகளை கொடுக்க எப்படி ஆண்டவரே செடியில் கொடியானது அந்த செடியில் நிலைத்திருக்கிறது போல நாங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்களையும் வார்த்தைகளையும் கேட்டு அதிலே நாங்கள் நிலை பெற கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு இந்த காலவெளியில் உதவி செய்கிறார்கள். வசனங்களை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்புடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நிலையில் நாம் ஸ்தோத்திரம் இப்பொழுது கேரளா பகுதியிலே ஏற்பட்டிருக்கிற நிலை சரிவு ஆண்டவர் சீக்கிரம் தடை செய்யணும். எல்லாம் இன்னைக்கு நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, பயங்கரமாக வேலை செய்கிறாங்க. கர்த்தர் தோழர்களையெல்லாம் ஆசீர்வதிக்கணும், அவங்கள பலப்படுத்தணும். ஆனால் மழை குளிரென்று பார்க்காமல் எல்லாம் வேலை செய்கிறாங்க. கர்த்தர் தாமே அந்த ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த நிலை சரிவுகளை ஆண்டவர் அப்புறப்படுத்தி இன்னும் புதையுள்ள எல்லாரையும் மீட்கும்படியாக தேவ கணங்களை ஒப்பு கொடுத்து இப்போ நம்ம அவளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் எல்லாரும் ஜோம் பண்ணுவோம். நம்ம கொஞ்ச நேரம் இருந்துக்காக ஜோம் பண்ண போகிறோம். ஜெபித்த பிறகு சார்ந்தராஜ் அவர்கள் முன்னே வந்து அதுக்காக ஜோம் பண்ணுவாங்க. எல்லாரும் அப்படியே வைத்து பார்க்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நிலை சரிவு ஏற்பட்டிருக்கிற இடங்களிலே அவருடைய கண்களை நாங்கள் வைக்கிறோம். தேவ ஆவியாருடைய பார்வையில் அதை ஒப்பு கொடுக்கிறோம். சீக்கிரமாக அந்த இடங்களை ஆண்டவரை சீர்படுத்தி சரிப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா மக்களுக்கும் நிறைய உதவிகளை பலரும் செய்கிறாங்க. அந்த உதவி செய்கிற கணக்கில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பா. அநேக ஜவுளி ஸ்டோர் ஓனர்லாம் நிறைய ஜவுளி துணிகளை அப்படியே அள்ளி கொடுக்குறாங்க. ஆடவுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. எடுத்துகிட்டு போங்க அள்ளி கொடுக்குறாங்க. அவங்களை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கணும். நிறைய பொருட்கள்
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறோம். இனி இப்படிப்பட்ட நிலை சரிவுகள் ஏற்படாதபடி எங்கள் தேசம் பாதுகாக்கப்பட நாங்கள் சொல்லிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். கர்த்தர் கிரியை செய்யப்பா, கர்த்தர் கிரியை செய்யப்பா. சோதரம். இப்பொழுது பாஸ்டர் ஆனந்தராஜ் அவர்கள் அவர்களுக்கு ஆற்றுவார்கள். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் கிருபையாய் ஆண்டவரே வானங்களுடைய மகிமையை வெளிப்படுத்தும். பூமி ஆண்டவரே உங்களுடைய செயல்கள் எல்லாம் அறிந்து கொண்டு இருக்கிறது. இந்த நாட்களிலே சங்கீதம் 19 ரகசியங்களை மறைபொருள்களை ஆண்டவரே அறிய வேண்டிய பிரகாரம் ஆண்டவரை அறிந்து கொண்டு கிருபை பாராட்டினதற்காக நல்ல வேத சத்தியங்களை காலவேளையிலே ஆண்டவரை உட்கொள்வதற்கு கிருபை பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நான் வேத வார்த்தை கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் என்று சொன்ன எளிமையை தீர்க்கதரிசி போல வேத வார்த்தையினாலே வாழ்க்கையை ஆண்டவரை அமைத்துக் கொள்ள, வாழ்க்கையை கட்டியெழுப்ப, வாழ்க்கையின் எல்லா ஆண்டவரை பாதைகளிலும் வேத வார்த்தையின்படி ஆண்டவரே தங்களை உருவாக்கி கொள்ள கிருபை பாராட்டி வழி நடத்துகிறார். இந்த நாட்களிலும் ஆண்டவராகிய தேவனே, கேரளா வயநாட்டிலே நடந்த சம்பவங்கள் உம்முடைய கண்களுக்கு மறைவானதல்ல. ஆண்டவரே எல்லாம் வெட்ட வெளிச்சமும் பட்ட மகளுமாயிருக்கிறது. தேவரே ஏன் இப்படி நடந்தது என்று கேட்க ஒருவனாலும் கூடாதப்பா. ஏன் என்று கேட்க ஒருவருக்கும் உரிமை இல்லை. ஆனாலும் சீலோவாவின் கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேரை கொன்றதே. உலகில் இருக்கிற எல்லாரிலும் அவர்கள் பாவிகள் என்று நினைக்கிறீர்களா? அப்படியல்ல. நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே அப்படிப்பட்ட ஆபத்துகள் நடக்கிறது என்று சொல்லப்பட்ட வேத வார்த்தையின்படி இந்த நாட்களிலே வயநாட்டிலே நடந்திருக்கு. ஆண்டவரே இந்த சோதரம் காரணம் அவர்கள் எல்லாரும் பாவிகளா? இல்லை. சோதரம் மீதி உள்ள கேரளாவில் மீதிலே ஆண்டவரே இருக்கிற எல்லா மக்களும் கூட, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கூட இந்த செய்தியை கேட்கிற, வயநாட்டில் நடந்த சம்பவங்களை கேட்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசித்து நடக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் வேத சத்தியங்களின்படி கேள்விப்படுகிறோமே. ஆண்டவராகிய தெய்வம் தாமே ஸ்தோத்திரம் அப்பா. இப்படிப்பட்ட சம்பவங்களை கண்டு இன்னும் ஆண்டவரே அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் ஆண்டவரே அசுத்தத்திலும் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையை ஆண்டவரை புதைத்து வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் நீதியை செய்வோம், பரிசுத்தமாய் வாழ்வதற்கதான வழியை இப்படியான காரியங்களிலே உருவாக்கி காட்டுகிறீரே. ஆண்டவராகிய தேவன் தாமே நீதியாயிருக்கிறவர்கள் தேவனை அண்டிக் கொள்ள, ஆண்டவரே நீதியாயிருக்கிறவர்கள் மெய்யான ஒரு வழியிலே நடக்கக்கூடிய தெய்வ பயம் உள்ளவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய தேவனே இரக்கமுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். ஆண்டவரே சோத்திரம். ஆண்டு போனால் நீதியாயிருக்கிறவர்களுக்கு, ஆண்டவரே தகப்பனை இழந்தவர்களுக்கு, தாயை இழந்தவர்களுக்கு, ஆண்டவரை கணவனை இழந்தவர்களுக்கு, மனைவியை இழந்தவர்களுக்கு, பெற்றோர்களை இழந்தவர்களுக்கு, பிள்ளைகளை இழந்தவர்களுக்கு, சகோதர சகோதரிகளை இழந்தவர்களுக்கு தேவரே ஆண்டவரே சோத்திரம் அத்தியாவசியமான உலகத்தின் நன்மைகளை கொடுக்க ஆண்டவரே அநேகர் உள்ளத்தை கர்த்தர் திறந்திருக்கிறீரே. கொடிய நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை அநேகர் கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்தினாலும் உடைய வார்த்தை மாத்திரமே அவர்கள் ஆறுதல் படுத்தி அவர்களை தேர்தல்படுத்தக்கூடியதாய், ஆண்டவரை அவர்களை பலப்படுத்தக்கூடியதாய், அவர்கள் கண்ணீரை துடைக்கக்கூடியதாய், அவர்கள் துக்கத்தை வேதனை நீக்கக்கூடியதாய் இருக்கக்கூடியதாய் இருக்கிறதப்பா. வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோடு போய் என்று சொல்லி ஒரு வேதனையில் இருந்த ஸ்திரியை பார்த்து கொண்டாண்டவர் இன்னைக்கு அநேக காரியங்களை இழந்து, வீடை இழந்து, ஆண்டவரை உறவுகளை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து, தங்கள் ஆண்டவரே சோத்திர கிராமத்தை இழந்து, ஆண்டவரே மீதியாய் நிற்கிற வயநாட்டு ஆண்டவரை மக்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரை ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாரும் உம்மிடத்தில் வருவாய்
நடத்துங்க. ஆண்டவராகி தேவனை பற்றி உள்ள உதவி செய்ய, தெய்வ பயம் ஆண்டவரை உள்ளவர்களாய் ஜீவிக்க கிருபை பாருங்க. எல்லா தீமையிலிருந்து விடுவித்து பாதுகாத்து வழி நடத்துங்க. முற்றிலும் ஆண்டவரை வாழ்த்து கருத்தில் அர்ப்பணி. ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற்ற திருநாமத்தில் தாழ்மை